அந்த மாநாட்டுல எந்த மாதிரியான தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்கீங்க, மாநாட்டுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படின்றது குறித்து பகிர்ந்துக்கோங்க ஐயா. பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் இந்த கருத்தரங்குல கள் குடித்தார், நான் ஊற்றினேன் அவர் பருகினார். அதான் அது சிறப்பம்சம். இரண்டாவது, ஒற்றை இலக்கை நோக்கி அந்த கருத்தரங்கம் நடத்தப்பட்டது. அதே அரசாங்கம் பாத்தீங்கன்னா இப்போ போதையில்லா தமிழகத்தை உருவாக்கும் அப்படின்னு விளம்பரமும் படுத்துறாங்களே, இவ்வளவும் பண்ணிட்டு விளம்பரப்படுத்துறதுக்கான நோக்கம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அப்புறம் இப்போ அரசாங்கமே மது விநியோகம் பண்றாங்க டாஸ்மாக் மூலம். அந்த மது குப்பியில என்ன எழுதியிருக்காங்க, வீட்டுக்கும் நாட்டுக்கும் உயிருக்கும் கேடுன்னு எழுதி மக்களுக்கு விநியோகம் பண்ணலாமா? திமுக எப்படி வெற்றி பெற்றது 2021? மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் அமர்ந்திருக்கிறாருல்ல, அந்த தேர்தல் வியூக காலம் அமைச்சு கொடுத்தவர் யாரு? பிரசாந்த் கிஷோர். அதுக்கு எவ்வளவு கொடுத்தாங்க? 300 கோடி ரூபாய் கொடுத்தாங்க. யூதமிழ் நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட கல் இயக்க ஒருங்கிணைப்பாளர் கல்லு நல்லுசாமி ஐயா அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். கல் ஒரு போதை பொருள் இல்ல அப்படின்ற ஒரு முழக்கத்தை தொடர்ந்து முன் வச்சு உங்களுடைய தொடர் போராட்டங்களை நீங்க முன்னெடுத்துட்டே இருக்கீங்க. அந்த வகையில ஒரு 20 தினங்களுக்கு முன்னாடி கூட ஒரு மாபெரும் போராட்டத்தை நடத்தி இருக்கீங்க. அந்த மாநாட்டுல எந்த மாதிரியான தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்கீங்க, மாநாட்டுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படின்றது குறித்து பகிர்ந்துக்கோங்க ஐயா. சிறப்பு அம்சம் என்னன்னா, அதுல தமிழ்நாட்டினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் அந்த கருத்தரங்குல கள் குடித்தார், நான் ஊற்றினேன் அவர் பருகினார். அதான் அது சிறப்பம்சம். இரண்டாவது, ஒற்றை இலக்கை நோக்கி அந்த கருத்தரங்கம் நடத்தப்பட்டது. உடுமலை வட்டம், திருப்பூர் மாவட்டத்துல கல்லுக்கு வைத்திருக்கக்கூடிய தடை நீக்கப்பட வேண்டும் என்ற ஒற்றை இலக்கத்தான் முன்னிறுத்தணும். கள் இறக்குவதும் பருகுவதும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் மக்களுக்கு கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமை. மேலும் இது உலகளாவிய நடைமுறையும் ஆகும். உலகத்தில் எங்கும் கல்லுக்கு தடை கிடையாது, தமிழ்நாட்டை தவிர. பக்கத்துல பாண்டியில் இருக்கு, கேரளாவில் இருக்கு, தெலுங்கானாவில் இருக்கு, ஆந்திராவில் இருக்கு, அண்டை மாநிலங்கள் இருக்கு. உலக அளவில் எங்கும் கல்லுக்கு தடை கிடையாது. தமிழ்நாட்டில் மட்டும் கலப்படத்தை காரணம் காட்டி இந்த உணவு தேடும் உரிமையை தமிழ்நாடு அரசு மக்களிடமிருந்து பறித்திருக்கின்றது. இது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது, உலகளாவிய நடைமுறைக்கு மாறானது. பக்கத்துல பாண்டியில கேரளாவில எல்லாம் கலப்படம் செய்வாங்கல்ல, அந்த அரசுகள் எல்லாம் கலப்படத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது தமிழ்நாட்டில் எங்களால் மட்டும் கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் தமிழ்நாடு அரசு ஆளுமை இல்லாத அரசா? ஆளுமை இல்லாமல் போனால் ஏன் ஆட்சியிலே நீங்கள் அமர்ந்திருக்க வேண்டும்? இறங்குகள் கீழே. ஆளுமை உள்ளவர், கலப்படத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் கொண்டவர் அந்த முதலமைச்சர் நாற்காலியில் அமரட்டும், நீங்கள் இறங்குங்கள். இந்த கேள்வி நாங்க கேட்கிறோம். அதே நேரத்துல எங்களை ஆதரிக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் கேட்க தயாரா இல்லை. அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க ஆட்சிக்கு வந்தா கல்லுக்கு வைத்திருக்கக்கூடிய தடை நீக்குவோம் சொல்றாங்க. அப்படி கூட சொல்றது இல்ல பலர். நாங்க கள்ளுக்கடைகளை திறப்போம், கள்ளுக்கு அனுமதி கொடுப்போம். அது புரிதல் இல்லாமதான் அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் இருக்காங்க. அதுதான் வேதனைக்குரியது. நாங்க கள்ளுக்கு கடையும் கூடாது, தடையும் கூடாதுங்கிறோம், உணவுங்கிறோம். ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா கள்ளுக்கு அனுமதி கொடுக்கணுங்கிறாங்க. எதுக்கு அனுமதி கேட்கணும் தமிழ்நாடு அரசு கிட்ட? 1950 ஜனவரி 26 அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது. அந்த சட்டம் கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமைதான் கள் இறக்குவதும் பருகுவதும். கலப்படத்தை காரணம் காட்டி தமிழ்நாடு அரசு இந்த உரிமையை பறித்து கொண்டது. இப்போ நாங்க கள் இறக்குறோம், தமிழ்நாடு அரசு எங்கள் மீது நடவடிக்கை எடுக்குது. யார் குற்றவாளி? அரசியலமைப்பு சட்டப்படி கள் இறக்கும் போராளிகள் குற்றவாளிகளா? நடவடிக்கை எடுக்கும் தமிழ்நாடு அரசு குற்றவாளியா? தமிழ்நாடு அரசுதான் குற்றவாளி, போராளிகள் அல்ல. The government of Tamil Nadu is the accused person, not the toady tapper. எங்க கையில அரசியலமைப்பு சட்டம் இருக்கு, தமிழ்நாடு அரசின் கையில தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டம் இருக்கு. மோதி பார்ப்போம் எந்த சட்டம் எழுதுன்னு பார்ப்போம். ஒரு குடிமகன் அவனுக்கு தேவைப்படுற விரும்பக்கூடிய உணவை தேடுறது தப்பு கிடையாது அப்படின்ற ஒரு முழக்கத்தை நீங்க முன்வைக்கிறீங்க.
ஆனா இந்த முழக்கங்கள் இது வரைக்கும் வெறும் முழக்கமாவே தான் முன் வச்சிட்டு இருக்கீங்க. பல வருடங்களா போராடிட்டு இருக்கீங்க. இப்ப வரைக்கும் எதுவுமே ஒரு சுமூகமான தீர்வு எட்டப்பட்டதா தெரியலங்களையா? ஏன்னா முன்னாடி ஒரு மாநாட்டுல பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் கள்ளு குடிச்சாங்க. அதே மாதிரி இந்த மாநாட்டிலையும் அண்ணாமலை அவர்கள் கள்ளு குடிச்சாங்க. இப்படி வர தலைவர்களுக்கு எல்லாம் கள்ளு ஊத்தி கொடுத்துட்டே இருக்கீங்க. ஆனா உங்களுக்கான சுமூக தீர்வு எட்டப்படலையே. வரக்கூடிய தலைவர் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நாங்க ஆட்சிக்கு வந்தா கள்ளுக்கு அனுமதி கொடுக்கறோம், கள்ளு கடைகளை திறக்கிறோம், இதான் சொல்றாங்க. கள்ளுக்கு எதுக்கு கடை, எதுக்கு தடை? இந்த புரிதல் அவங்களுக்கு இல்ல. ரெண்டாவது, நாங்க அரசியலமைப்பு சட்டப்படி உலகளாவிய நடைமுறைப்படி கள் இறக்கி சந்தைப்படுத்துகின்றோம். எங்களை ஆதரிக்கக்கூடிய கட்சி தலைவர்கள் என்ன சொல்லணும்? நீங்க அரசியலமைப்பு சட்டப்படி உலகளாவிய நடைமுறைப்படி கள் இறக்கி சந்தைப்படுத்துகின்றீர்கள். தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டப்படி உங்கள் மீது நடவடிக்கை எடுத்தால் அது அரசியலமைப்பு சட்டத்தை அவமதிக்கக்கூடிய ஒரு போக்கு ஆகும். உங்களுக்கு அரணாக பாதுகாப்பாக நாங்கள் நிற்போம் அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. என்ன சொல்றாங்க? எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நாங்க ஆட்சிக்கு வந்தா நாங்க கள்ளு கடைகளை திறக்கிறோம், கள்ளுக்கு அனுமதி கொடுக்கிறோம். இதெல்லாம் அவர்களுடைய புரிதலின்மையினுடைய வெளிப்பாடுகள். அப்படி ஒரு நோக்கத்துக்காக உங்களுடைய மாநாட்டுல கலந்துக்கிறவங்க அரசியல் தலைவர்கள் எல்லாமே ஒரு சுயநல நோக்கத்துக்காக வராங்கன்னு தானே அர்த்தம். அவங்கள நீங்க மேடை ஏத்தி அழகு பாக்குறது எந்த விதத்துல நியாயங்கய்யா? இல்ல, சுயநலம்னு நான் சொல்ல வரல. இல்ல, ஒரு அரசுக்கு அழுத்தம் கொடுத்து உங்களுக்கான தீர்வு எட்டப்படும் அப்படின்னு சொல்லலாம். அதை தாண்டி எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நாங்க இந்த தடையை நீக்கிறோம் சொல்றது சுயநல நோக்கம் தானே. அது ஒரு வகையில் நீங்க சொல்றதும் ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதான், அதுல மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனா அவங்க புரிதலோட இருக்கணுங்கிறதா. ரெண்டாவது, நாங்க கேட்கறது என்ன தெரியுங்களா? இன்னைக்கு தமிழ்நாட்டுல குற்றங்கள் அதிகமாயிட்டு இருக்கு, சாலை விபத்துக்கள் கூடிக்கிட்டே இருக்கு. குறிப்பாக சிறுமிகள் மீது, பெண்கள் மீது பாலியல் வன்முறை குற்றங்கள் தினம் நடக்குது, நடக்காத நாளே இல்லை. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? 2 காரணம். 1 போதைப் பொருள், 2 மது. இப்ப போதைப் பொருள்ங்கிறது பாத்தீங்கன்னா, ஒரு கல்வி நிறுவனத்தை சுத்தி இருக்கக்கூடிய அந்த கடைகள் எல்லாம் போய் தேடுனீங்கன்னா எல்லா போதைப் பொருளும் நீங்க அங்க எடுத்துக்கலாம். ராஜபோதை என்று சொல்லக்கூடிய ஓபியம், அபின், கஞ்சா, மர்ஜுவானா, பெத்தடின், ஹெராயின், பிரவுன் சுகர், கொக்கைன், எல்எஸ்டி, சைனா ஒயிட், போதை காளான் அத்தனையும் எடுத்துக்கலாம். அரசாங்கமே தெருவுக்கு 7 கடை போட்டு இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களை டாஸ்மாக் மூலமா மக்களுக்கு வாரி 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 வழங்கிட்டு இருக்காங்க. இந்த 2 தான் இந்த குற்றங்களுக்கு அடிப்படை காரணம். குற்றங்கள் கூடியிருப்பதற்கும் சாலை விபத்துகள் அதிகரித்திருப்பதற்கும், குறிப்பாக குழந்தைகள் மீதும் சிறுமிகள் மீதும் பெண்கள் மீதும் பாலியல் குற்றங்கள் கூடியிருப்பதற்கு காரணம் இந்த போதைப் பொருளும் மதுவும் தான். அதே அரசாங்கம் பாத்தீங்கன்னா இப்போ போதை இல்லா தமிழகத்தை உருவாக்கும் அப்படின்னு விளம்பரமும் படுத்துறாங்களே. இவ்வளவும் பண்ணிட்டு விளம்பரப்படுத்துறதுக்கான நோக்கம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அப்புறம் இப்போ அரசாங்கமே மது விநியோகம் பண்றாங்க டாஸ்மாக் மூலம். அந்த மது குப்பியில என்ன எழுதியிருக்காங்க? வீட்டுக்கும் நாட்டுக்கும் உயிருக்கும் கேடுன்னு எழுதி மக்களுக்கு விநியோகம் பண்ணலாமா? கொஞ்சம் கொஞ்சமாக கொல்லக்கூடிய அந்த விஷத்தை அரசாங்கமே முன்னிட்டு மக்களுக்கு கொடுக்கலாமா? இது ஸ்லோ பாய்சனிங் இல்லையா? அந்த புரிதல் முதலமைச்சருக்கு இல்லையே. அதான் நாங்க கேக்குறோம். இப்போ பீகார்ல 9 வருஷத்துக்கு முன்னாடி நிதிஷ்குமார் தலைமையிலான அரசு பூரண மது விலக்கை கொண்டு வந்தது. அப்போது அங்கே சாராயத்துக்கு தடை, இறக்குமதி மதுக்களுக்கு தடை, இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களுக்கு தடை, கள்ளுக்கு மட்டும் விலக்களிப்பு. அண்மையில குற்ற ஆவண பதிவில் குறிப்பிட்டிருக்காங்க, பீகாரில் பூரண மதுவிலக்கு கொண்டு வரப்பட்ட பிறகு சாலை விபத்துக்களும் குற்றங்களும் வெகுவாக குறைந்து போயுள்ளன, குடும்பங்களில் அமைதி நிலவுகின்றது. இது பெருமையா இருக்கு. பீகார்ல கள்ளச்சாராய சாவுகள் ஏற்பட்டன. அந்த அரசு நிவாரணம் கொடுக்க மறுத்து விட்டது. நிவாரணம் கொடுத்தால் அது ஒரு தவறான முன்னுதாரணம். இந்த கள்ளச்சாராய உற்பத்தியையும் விற்பனையையும் சாவையும் ஊக்குவித்ததாக அது அமையும்னு சொல்லி கொடுக்க மறுத்து விட்டது. அதே நேரத்துல மரக்காணத்துல, கள்ளக்குறிச்சியில, தமிழ்நாட்டுல கள்ளச்சாராய மரணங்கள் ஏற்பட்டன. தமிழ்நாடு அரசு ஓடி போய் ஒரு மரணத்துக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்கல்ல. பீகாரை பொறுத்த அளவில் அந்த அரசு மதுவிலக்கை நோக்கி இருக்கின்றது. தமிழ்நாடு அரசு மதுவை நோக்கி இருக்கின்றது. உலக அளவில் மதுவிலக்கு தோற்று போயிருந்தாலும்
ஒரு அரசனுடைய இலக்கு மதுவிலக்கை நோக்கி இருக்க வேண்டியது அவசியம். மதுவை நோக்கி இருக்கக்கூடாது. மதுவை நோக்கி இருந்தால் அது மக்கள் நல அரசு ஆகாது, மக்கள் விரோத அரசே ஆகும். இந்த குற்றச்சாட்டை நாங்க வைக்கிறோம். இப்போ இவ்வளவு மோசமான ஒரு நிலைக்கு தமிழகம் போதைப் பொருளால தள்ளப்பட்டிருக்கு. இந்த நேரத்துல நீங்களும் பாத்தீங்கன்னா கல்லுன்ற ஒரு மாற்று சக்தியை நோக்கி ஒரு போராட்டத்தை முன்னெடுத்துட்டு இருக்கீங்க. இதுக்கு விரைவான ஒரு தீர்வு கிடைச்சாதானே இந்த நிலைமையில இருந்து தமிழகத்தை மீட்டு கொண்டு வர முடியும். ஆனா உங்களுடைய போராட்டமும் ரொம்ப நாளா இழுபறியாவே இருக்கு. எப்போதான் அதுக்கு சுமூக தீர்வு கிடைக்குங்கய்யா? அதுக்கு விரைந்து முடிக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க? ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் எப்படி இளைஞர்களும் இயற்கை ஆர்வலர்களும் முன்னின்று ஒரு வெற்றியை தேடி தந்தார்களோ அதை போல எங்களுக்கு பின்னால் இளைஞர்களும் இயற்கை ஆர்வலர்களும் வந்தால் கட்டாயம் நாங்கள் வெற்றி பெறுவோம். அதுவரை எங்களுடைய போராட்டம் தொடரும். நாங்கெல்லாம் கோழி போகத்தான் முடியும். அதற்காக கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கிறவங்களை போய் கொத்தி எழுப்ப முடியும்? கொத்தி எழுப்புனா என்ன நடக்கும்? குறவளையை பிடிச்சிருவாங்க, அடுத்து கோழி குழம்புதான் மணக்கும். அது எங்களுடைய வேலையும் அல்ல. அநியாயம் நடக்குதுன்னு சொல்றோம். பொறாத காலம்னு சொல்றோம். மக்கள் கிளர்ந்து எழுந்து வந்தால் பொற்காலம் மலரும், இல்லையே பொறாத காலம் தொடரும். இதெல்லாம் மக்கள் தான் காரணம். இத்தனைக்கும் காரணம் மக்கள் தான். நாங்க எப்படி ஓட்டு போட்டோம்? என் வீட்டுல எவ்வளவு கொடுப்பேன் நீ எனக்கு அப்படின்னு வாங்குறத வாங்கிட்டு தான் போட்டோம். இப்போ பாத்தீங்கன்னா போன தேர்தல்ல திமுக எப்படி வெற்றி பெற்றது? 2021 மு.க. ஸ்டாலின் முதலமைச்சரா அமர்ந்திருக்கிறாருல்ல, அந்த தேர்தல் வியூக காலம் அமைச்சு கொடுத்தவர் யாரு? பிரசாந்த் கிஷோர். அதுக்கு எவ்வளவு கொடுத்தாங்க? 300 கோடி ரூபாய் கொடுத்தாங்க. அவர் என்ன அமைச்சு கொடுத்தாரு? மதுவிலக்கை முன்னிறுத்துங்கள் அப்படின்னு சொன்னாரு. மதுவிலக்கை முன்னிறுத்தினாங்க. தெருவில் நின்று இதே மு.க. ஸ்டாலின்ல பதாகை ஏந்தி போராடினாங்கல்ல, அந்த கோவன்கிறவரு கொட்டு முழக்கு கொஞ்சமா போட்டாரு. ஆரவாரம் என்ன, ஆடம்பரம் என்ன, ஆர்ப்பாட்டம் என்ன, அமர்க்களம் என்ன, மூடு டாஸ்மாக மூடு டாஸ்மாக மூடுன்னு சொல்லி தமிழ்நாடு முழுதும் வலம் வந்தார்ல. அதற்கு மேலே ஒருபடி சென்று கவிஞர் கனிமொழி கருணாநிதி அவர்கள் என்ன சொன்னாங்க? இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் இளம் விதவைகள் அதிகம். இதற்கு காரணம் டாஸ்மாக் மதுக்கள். ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதல்ல, நீங்க ஆட்சிக்கு வந்தீங்கல்ல, 4 ஆண்டுகள் முடிய போகுதே, என்ன ஆச்சு? சொல்லு செயலு மாறுபடுதே. கனவினும் இன்னாது மன்னோம், சொல் வேறு செயல் வேறு பட்டார் தொடர்பு. சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு. இப்படிப்பட்டவர்களுடைய உறவு கனவில் கூட வரக்கூடாதுங்கிறார். அப்படி கனவிலும் வரக்கூடாதவர்கள் ஆட்சியில் அமர்ந்தா அந்த ஆட்சி எப்படி இருக்கும்? இப்படித்தான் இருக்கும். கடந்த மாநாடுகள்ல பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களை கல்லு குடிக்க வச்சுட்டீங்க. அடுத்ததா பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கும் கல்லு கொடுத்துட்டீங்க. இதுக்கு அப்புறம் வரப்போற மாநாடுகள்ல எந்த தலைவருக்கு கல்லு குடிக்க வைக்க போறீங்க? எந்த தலைவருடைய அழைப்பு பிரதானமா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாங்க ஐயா? நாங்க யாரும் குடிக்க வைக்கலையே. அவன் குடிக்கிறோம்னாரு, நாங்க குடிக்க கொடுத்தோம், அவ்வளவுதான். அண்ணாமலை அவர்கள் என்ன சொன்னாரு? ஐயா நீங்க கல்லு ஊத்துறீங்க, நான் வாங்கி குடிக்கிறேங்க ஐயா அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு பின்னாடி நாங்க கல்லு கொடுத்தோம். நாங்களா வலி போய் யாருக்கும் கொடுக்கலையே. அந்த குற்றச்சாட்டு வரக்கூடாது. அவர்கள் குடிக்க விரும்பினார்கள், நாங்க குடிச்சோம். அந்த காலத்துல சங்க காலத்துல அரசர்களும் புலவர்களும் ஆண்களும் பெண்களும் ஆன்றோர்களும் சான்றோர்களும் உடன் அமர்ந்து உண்ட உணவின் ஒரு பகுதி கள். அதிகமான அவையாறு கள்ள குடிச்சிருக்காங்க. சிறியகள் பெருனே எமக்கிய மண்ணே, பெரியகள் பெருனே யாம்பாட தான் மகிழ்ந்து உண்ணு மண்ணே. அதிகமான இறந்துடுறாரு. அந்த நடுகல்லுக்கு அவ்வை கள்ள படையலா வச்சு வழிபடுறாங்க. நடுகல் பீலி சூட்டி நாரரி சிறுகலம் துய்ப்போவும் கொள்வன் கொள்ளோ. பரம்பு மலைக்கு தலைவன் பாரி வள்ளல். அந்த வள்ளல் பரம்பு மலைக்கு வருகின்ற விருந்தினர்களுக்கு, புரவலர்களுக்கு, இரவலர்களுக்கு கள்ள வாரி வாரி வழங்குவாரா வள்ளல் பாரி. அப்படி வாரி கல்லை வழங்குகின்ற பொழுது சிந்துகின்ற கள் அந்த பரம்பு மலையில இருக்கக்கூடிய குன்றுகளை எல்லாம் ஊட்டிட்டு போகுமா. அந்த அளவுக்கு வந்திருக்கும் விருந்தாளிகளுக்கும், விருந்தினர்களுக்கும், புரவலர்களுக்கும், இரவலர்களுக்கும் கல்லை கொடுப்பாராம். இதெல்லாம் புறநானூற்று பதிவு. இப்ப அடுத்ததா எந்த தலைவர் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க ஐயா உங்களோட மேடையில அந்த கல் உணவை அருந்துறதுக்கு? யாரு வந்தாலும் நான் கொடுக்குறோம், அதுல ஒண்ணும் கிடையாது. நானே குடிக்கிறேன். குடிப்பதும் இறக்குவதும் குற்றம்னு சொல்றீங்கல்ல, நடவடிக்கை எடுங்க, என் மேல எடுங்க.
6 மாசம் குழந்தை கொடுத்துமல்ல, என் மேல நடவடிக்கை எடுங்க. சட்டம் தானே, தமிழ்நாடு மத ஒழுங்கு சட்டப்படி என் மீது நடவடிக்கை எடுங்க. ஏன் பயப்படுறீங்க? அரசியல் அமைப்பு சட்டம் 47வது பிரிவு என்ன சொல்லுது? அந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை மதிக்கிறீங்களா இல்லையா? மதிக்கலைங்கன்னா உங்களை எப்படி நாங்கள் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்வது? எந்த அடிப்படையில் நீங்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக அமர்ந்திருக்கின்றீர்கள்? Under what authority you are holding such an office as a chief minister of Tamil Nadu? அரசியலமைப்பு சட்டப்படி சத்தியவாக்கு பிரமாணம் ரகசிய காப்பீடு தான் உட்கார்ந்திருக்கீங்க. அந்த அரசியலமைப்பு சட்டத்தை மதித்து நடக்க வேண்டிய கடமை பொறுப்பு உங்களுக்கு இருக்கா இல்லையா? இல்லை என்றால் உங்களை எப்படி நாங்கள் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்வது? இதற்கு எங்கே பதில்? என்ன பதில்? உங்களுக்கு எல்லாம் பெரியாரை பற்றிய புரிதலே இல்லை. ஆனா பெரியாருக்கு சிலை வைக்கிறீங்க, பெரியாருக்கு கட் அவுட் வைக்கிறீங்க. இப்போ மது ஒழிப்பு மகளிர் மாநாடு திருமாவளவன் நடத்தினார்ல, பிரம்மாண்டமா நடத்தினார்ல, ஒரு பெரிய கட் அவுட் வச்சாருல்ல, தந்தை பெரியாருக்கு விளக்கு கொடுத்தாருல்ல மேடையிலேயே. ஏன் பெரியாருக்கு பெரிய கட் அவுட்னா, பெரியார் ஒரு மது எதிர்ப்பாளர், பெரியார் ஒரு கள் எதிர்ப்பாளர் அப்படின்னு சொன்னீங்கல்ல. நாங்க சொல்றோம் தந்தை பெரியார் கள் ஆதரவாளர், மது ஆதரவாளர். இத மறுத்துருங்க, 10 கோடி ரூபாய் கொடுத்துறோம், வர சொல்லுங்க. அதாவது தந்தை பெரியார் 22/1/1963 கும்பகோணத்தில் நடந்த ஒரு மது வேண்டுகோர் மாநாட்டில் தலைமையுரை ஆற்றுகின்ற பொழுது, நான் காங்கிரஸ் கட்சியிலே இருந்தபோது 1921 காங்கிரஸ்காரர்களுடைய பேச்சை கேட்டு அநியாயமாக கள் இறக்கிய 500 தென்னை மரங்களை வெட்டி வீழ்த்தி விட்டேன். அது எவ்வளவு முட்டாள்தனம் என்பதை இன்று நான் உணர்கின்றேன். கள் ஒரு போதைப் பொருளும் அல்ல, மதுவும் அல்ல. மரத்திலிருந்து இறக்கிய கல்லை மரத்தடியிலேயே குடிப்பாருக்கு கொடுத்து விட்டால் எந்த பாதிப்பும் இருக்காது. ஏலம் கடை என்று இருந்தால்தான் கலப்படம் போன்ற தவறுகளுக்கு வாய்ப்பு இருக்கு. மொத்தத்துல கள் மீதான ஆளுமையை அரசு கைவிட வேண்டும். என்னுடைய தங்க கண்ணம்மானுடைய கணவர் மாப்பிள்ளை நாயக்கரு அதிசார வயிற்றுப்போக்கு நோயால் அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தாரு. கண்ணை குடிச்சா நல்லதுன்னு மருத்துவர் சொல்ல கேட்டு குடிச்சுக்கிட்டு இருந்தாரு. நோய் கட்டுக்குள்ள இருந்தது, நோயினுடைய அறிகுறி வெளியே தெரியல. இதுக்கு இடையில மதுவிலக்கு கொண்டு வந்தாங்க, கண்ணுக்கு தடை வச்சுட்டாங்க, கண்ணு கிடைக்காம போச்சு. கொஞ்ச நாள் திருட்டுக்கல்ல குடிச்சுக்கிட்டு இருந்தாரு, அது கேவலம்னு சொல்லி கள்ளு குடிக்கிறத நிறுத்திட்டாரு. நோய் முத்தி போய் 5 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போயிட்டாரு. கள்ளுக்கு தடை விதிக்காமல் இருந்திருந்தால் அவர் இன்னும் உயிரோடு இருந்திருப்பார். இந்த பதிவுக்கு திருமாவளவன் என்ன பதில் சொல்றாரு, மு.க. ஸ்டாலின் என்ன பதில் சொல்றாரு, வைகோ என்ன பதில் சொல்றாரு, திராவிட கழகத்தினுடைய தலைவர் வீரமணி என்ன பதில் சொல்றாங்க. இவங்க 3 பேரு சட்டம் படிச்சவங்க தானே, உச்ச நீதிமன்றத்திலே உயர் நீதிமன்றத்திலே வாதிட்டவர்கள் தானே. 1000 உயில் எழுதலாம், எது செல்லும்? இறக்கறதுக்கு முன்னாடி கடைசியா எழுதின உயிர் தான் செல்லும். அந்த அடிப்படையில 1921 சொன்னது செல்லுமா, 1963 சொன்னது செல்லுமா? இதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்க. இல்ல வார்த்தை சொல்லுங்க. எல்லா கோர்ட்டு பாருங்க, இவங்க எல்லா கோர்ட்டு ஒரு இடத்துல கோர்ட்டு, வைகோ, திருமாவளவன், மு.க. ஸ்டாலின், உதயநிதி, வீரமணி எல்லாம் கோருங்க. எங்க தரப்புல ஒருத்தர் மட்டும் வர்றோம். சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு கருதி பத்திரிகை ஊடக நண்பர்கள் மட்டுமே பார்வையாளர்கள், நேரடி ஒளிபரப்பு. அந்த வாத விவாதத்தில் கட்டுமுறை தடை செய்யப்பட வேண்டிய போதைப் பொருள் தான் மதுதான். இறக்குமதி மதுக்களும் இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களும் கல்லை விட நல்லவை. கள்ளியக்கம் கொண்டிருக்கக்கூடிய கோரிக்கைகளில் நியாயமே இல்லை என திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான அந்த கூட்டணி வெற்றி பெற்று விட்டால் கள்ளியக்கம் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளும், தோல்வியை தவறை ஒப்புக்கொள்ளும். அப்படி நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்கின்ற பொழுது கள்ளியக்கம் சான்றாண்மை கொண்ட இயக்கமாக மாறும். இதைத்தான் வள்ளுவர் பதிவு செய்கின்றார். சால்பிற்கு கட்டளை யாதனில் துளையலார் கண்ணும் குழல். ஒரு மனிதன் சான்றோனா இல்லையா என்பதற்கு உரைகள் எது என்றால், தோல்வியை தவறை ஒப்புக்கொண்டு தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்பவன் சான்றோன். அந்த
தன்னுடைய வரலாற்றில் தோல்வி என்ற பதிவுக்கு இடம் இல்லவே இல்லை. அவர்களுக்கு நாங்கள் 10 கோடி ரூபாய் பரிசும் கொடுப்போம். அந்த பரிசு அவங்களுக்கு சின்ன தொகை, எங்களுக்கு அது பெரிய தொகை. ஆனால் இது பெரிய அளவில் மக்களுடைய இதயங்களில் அவர்கள் இடம் பிடிப்பார்கள். வரக்கூடிய 2026 அவர்கள் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு ஒரு அருமையான வாய்ப்பு இதனால் கிட்டும். ஆகவே இந்த அரிய வாய்ப்பினை அந்த கூட்டணியிலே இருப்பவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். வாருங்கள், வாதத்திற்கு வாங்கிக் கொள்ளுங்கள் 10 கோடி ரூபாய் பரிசை. அழைக்கின்றோம். இது விடுக்கும் சவால் அல்ல, வைக்கும் வேண்டுகோளே ஆகும். எங்களை நல்வழிப்படுத்துங்கள் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றிங்க ஐயா. தொடர்ந்து பேசுவோம் ஐயா. இணைப்புல எங்களுடைய பல கேள்விகளுக்கு உங்களுடைய கருத்துக்களை நேரம் ஒதுக்கி விளக்கமா அளிச்சதுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி.